இன்னைக்கான சினிமா அப்டேட்ஸ் லோகேஷ் கனகராஜோட இயக்கத்துல அல்லு அர்ஜுன் ஒரு படம் நடிக்க போறாருன்ற அப்டேட்ட குடுத்திருந்தேன். அது என்ன கதை அப்டின்றது பார்த்தீங்கன்னா, பல வருஷங்களுக்கு முன்னாடி லோகேஷ் கனகராஜ், சூர்யா அவர்கள்கிட்ட "இரும்பு கை மாயாவி" அப்டின்ற ஒரு கதைய சொல்லியிருந்தாரு. பட் ஒரு சில காரணங்களால அப்ப அந்த படம் பண்ண வேணான்ற முடிவ லோகேஷ் கனகராஜ் எடுத்திருந்தாரு. அதுக்கப்புறம் அதே கதைய அமீர் கான் கிட்ட சொல்லியிருந்தாரு. அமீர் கானும் அதுக்கு ஓகே சொல்லியிருந்தாரு. பட் கூலி படத்துடைய ரிசல்ட் எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல அப்படின்ற காரணத்தினால, அமீர் கான் அந்த ப்ராஜெக்ட்லேருந்து வெளியேறாரு. இப்ப அந்த கதைய லோகேஷ் கனகராஜ் மைத்ரேயி மூவி மேக்கர்ஸ் கிட்ட சொல்றாங்க. அவங்க ஓகே சொன்னதுக்கு அப்புறமா அந்த கதைய அல்லு அர்ஜுன் அவர்கள்கிட்ட சொல்றாங்க. அல்லு அர்ஜுன் அந்த கதைய கேட்டு ரொம்பவே புடிச்சிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காராம். கூடிய விரைவில இந்த ப்ராஜெக்ட்ட பத்தின அஃபிஷியல் அனவுன்ஸ்மென்ட் வரப்போகுதுன்ற டாக்ஸும் இருக்கு. அண்ட் இந்த கதைய பத்தி என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சயின்டிஸ்ட் அவர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது லேப்ல அவரு ஒரு கைய இழந்துடுறாரு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டீல்ல ஒரு கைய செய்றாரு. மறுபடியும் அந்த லேப்ல ஒரு ரிசர்ச் நடந்துட்டு இருக்கும்போது, அவருக்கு ஒரு இன்விசிபிளா ஆகுற ஒரு சக்தி கிடைக்குது. அவருடைய அந்த இரும்பு கை மட்டும் எல்லாருக்கும் விசிபிளா தெரியுது. அந்த இன்விசிபிளா ஆகுற பவர வச்சுக்கிட்டு, அவர் என்னென்ன மாரியான விஷயங்கள்லாம் பண்றாரு, மக்கள எப்படி காப்பாத்துறாரு, இதுக்கு எதிர்க்க ஒரு பயங்கரமான டெர்ரிஃபிக்கான ஒரு பிளாக் மேஜிக் கலந்திருக்க ஒரு வில்லன். அந்த வில்லன எப்படி இந்த சயின்டிஸ்ட் காப்பாத்துறார். அந்த வில்லன் கூட எதிர்த்து இந்த சயின்டிஸ்ட் எப்படி சண்ட போறார்ன்றது தான் இந்த படத்துடைய கதையா இருக்குன்ற டாக்ஸும் இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். லைகா புரொடக்ஷன்ல அனுபமா பரமேஸ்வரனுடைய நடிப்புல லாக்டவுன் அப்படின்ற திரைப்படம் டிசம்பர் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆக வேண்டியது. பட் ஒரு சில காரணங்களால மிக முக்கியமா மழை காரணத்தினால இந்த திரைப்படத்துடைய ரிலீஸ நாங்க போஸ்ட்போன் பண்ணி வைக்கிறோன்றத இந்த படக்குழுவே அஃபிஷியலா அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க. மைத்ரேயி மூவி மேக்கர்ஸ் குட் பேட் அக்லி அப்படின்ற படம் பண்ணாங்க. அடுத்து டூட் அப்படின்ற படம் பண்ணாங்க. இந்த 2 படத்திலயுமே இளையராஜா அவர்களுடைய பாடல் இடம்பெற்றிருந்தது. அதுக்காக இளையராஜா அவர்கள் கேஸும் போட்டிருந்தாரு. அதுக்கான தீர்ப்புகளும் வந்துருச்சு. இப்ப மைத்ரேயி மூவி மேக்கர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 50 லேக்ஸ் குடுத்திருக்காங்க. அதன் காரணமா மீண்டும் குட் பேட் அக்லி அண்ட் டூட் படத்துல இளையராஜா அவருடைய பாடல் இடம்பெறும்ன்ற டாக்ஸ் இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அரசன் இந்த படத்துடைய ஹீரோ சிலம்பரசன். இந்த படத்துல மிக முக்கியமான கேரக்டர் நடிக்கிறதுக்காக ஒரு டோலிவுட் ஆக்டர் கிட்ட பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குன்ற டாக்ஸ் இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். தலைவர் 173 இந்த படத்துடைய இயக்குனர் பார்க்கிங் படத்துடைய இயக்குனர் ராம்குமார் அப்படின்ற அப்டேட்ட குடுத்துட்டோம். இந்த படத்துடைய புரொடியூசர் ராஜ் கமல் ஃபிலிம் இன்டர்நேஷனல். கமல்ஹாசன் அவர்கள் தான் புரொடியூஸ் பண்றாருன்ற அப்டேட்டும் குடுத்திருந்தோம். அண்ட் அந்த அப்டேட்ல கூடுதலா என்ன சொல்லியிருந்தோம்னா, இந்த படத்துக்கு மியூசிக் பண்ண போறது அனிருத் கிடையாது. ஒரு புது மியூசிக் டைரக்டர் தான் இருக்க போறார்ன்ற அப்டேட்ட குடுத்திருந்தோம். அந்த மியூசிக் டைரக்டர் ஒரு யங்கான மியூசிக் டைரக்டர். கண்டிப்பா அந்த மியூசிக் டைரக்டருடைய பேரை கேட்டா எல்லாரும் சர்ப்ரைஸ் ஆவாங்கன்ற அப்டேட்டும் குடுத்திருந்தோம். அவர் யாருன்றத பார்த்தீங்கன்னா, சாய் அபியங்கர். அவரு தான் ரஜினி அவர்களுடைய படத்துக்கு மியூசிக் பண்ண போறார்ன்ற அப்டேட் கிடைச்சிருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த கொலாபரேஷன் எப்படி இருக்க போதுன்னு. சந்தீப் ரெட்டி வாங்காவோட இயக்கத்துல பிரபாஸ் ஸ்பிரிட் அப்படின்ற படத்துல நடிக்க போறாரு. இந்த படத்துல மிக முக்கியமான கேரக்டர்ல நடிக்கிறதுக்காக ஆக்ட்ரஸ் கஜோல் கிட்ட பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. கூடிய விரைவில இவங்களும் அந்த ப்ராஜெக்ட்ல இணைய போறாங்கன்ற டாக்ஸும் இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். சியான் 63 இந்த படத்த பத்தி என்ன சொல்றான்னா, இந்த திரைப்படம் முழுக்க முழுக்க ஒரு கேங்ஸ்டர் படமா இருக்கப்போது. டிசம்பரோட லாஸ்ட் வீக்ல இல்ல ஜனவரி 1 வீக்ல இந்த படத்துடைய ஷூட்டிங்க ஆரம்பிக்க போறாங்களாம். அண்ட் இந்த படத்துடைய டைரக்டர் ஒரு யங் டைரக்டர் அண்ட் அவருக்கு இதுதான் முதல் படம். அவருடைய பேர் போதி ராஜ்குமார். பயங்கர இன்ட்ரஸ்டிங்கான ஒரு ஃபில்ம் மேக்கர்ன்ற டாக் இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். லோகேஷ் கனகராஜ் ஹீரோவா டிசி அப்படின்ற படத்துல நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த படத்துடைய ஷூட்டிங் இப்ப கொடைக்கானல்ல பயங்கர விறுவிறுப்பா நடந்துகிட்டு இருக்கு. அடுத்து இந்த டீம் மெம்பர்ஸ் எங்க போறாங்கன்னா, குமிளிக்கு போய் ஷூட் பண்ண போறாங்கன்ற அப்டேட்டும் கிடைச்சிருக்கு. லெஜண்ட் சரவணாவுடைய இயக்கத்துல கருடன் படத்துடைய இயக்குனர் துரை செந்தில்குமார் இயக்கத்துல லெஜண்ட் சரவணா ஒரு படத்துல ஹீரோவா நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த படத்துடைய வில்லனா ஆக்டர் ஷாம் நடிச்சுக்கிட்டு இருக்காராம். பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இந்த படம் வந்திருக்கா. அண்ட் இந்த படத்த 2 பார்ட்டா இந்த டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டோட எண்ட்ல தான் இந்த செகண்ட் பார்ட்டோடைய அந்த டைட்டில் என்ன அப்படின்றத ரிவீல் பண்ணுவாங்களாம். பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இந்த படம் வந்திருக்குன்றது எல்லார் மத்தியிலும் ஒரு பெரிய டாக்கா இருக்கு. இந்த படத்துடைய ரிலீஸ அடுத்த வருஷம் ஜனவரி இல்ல பிப்ரவரி ரிலீஸ் பண்ணணும்னு இந்த டீம் மெம்பர்ஸ் பிளான் பண்ணியிருக்காங்க.